வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்ட் 26. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுடிதார் ஃபேண்ட் கட்டிங் எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். கிளாத்தை வந்து துணி, அதாவது சுடிதார் ஃபேண்ட்டை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டு, அதாவது மடிப்பு பக்கம் நம்ம பக்கமும் கார்னர் பக்கம் ஆப்போசிட் பக்கமும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே இருந்து 3 இன்ச்சு அளவு, அதாவது மடித்து தைக்கணும். கேன்வாஸ் வச்சு மடித்து தைக்கிறதுக்காக 3 இன்ச்சு, சுற்றளவு 4.5 வச்சுருக்கேன் நான். அதாவது உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தா தெரியாது, ஆனால் அளவுகள் வந்து 3 சென்டி, அதாவது 3 சென்டிமீட்டர் வந்து மடித்து தைக்கிறதுக்காக அளவு விட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படின்றதுக்காக 1 இன்ச்சு நான் மேலே வச்சு அளவுகள் வந்து குறிச்சிக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக 4.5 வருது சுற்றளவு. அந்த சுற்றளவு வச்சு அழகாக வந்து ஃபேண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ தைக்கிறோம். அதாவது எனக்கு வந்து அளவுகள் எடுத்து தைக்க தெரியும், ஆனால் இருந்தாலும் என்கிட்ட வந்து எனக்கு நானே அளவு எடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் ஃபேண்ட்டை அளவு போட்டிருக்கேன். ஃபேண்ட்டை வந்து அழகாக மடித்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. உயரங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. உயரங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட்டு வந்து அந்தந்த அளவுகளை வந்து கரெக்டாக குறிச்சிக்கோங்க. அதாவது கீழ் இறக்கும், அது பேண்ட்டோட கீழ் இறக்கும். அதாவது 8, 8.5, 9 அப்படி கூட வைப்பாங்க. இப்போ எனக்கு வந்து நீளம் வந்து அளந்துக்கிட்டேன். இப்போ மடித்து இடையே வச்சுட்டேன் பாருங்க. இப்போ வந்து நான் அளவுகள் வந்து குறிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ மார்க்கிங் பண்ண அளவு வந்து அந்த ஃபேண்ட் அளவு வந்து குறிச்சிக்கோங்க. ஃபேண்ட் அளவு வந்து மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் போடுங்க. இப்போ கட்டிங் வந்து இப்போ ஃபேண்ட்டோட ரெடி அளவு தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இப்போ நம்ம கட் பண்ணி கார்னர் முடியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து 2 இன்ச்சு வைக்கணும். அதாவது எதுனா இறக்கத்துக்கு 2 இன்ச்சு வச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃபேண்ட்டோட கீழ் பட்டத்தில் சுற்றளவு இந்த 3 இன்ச்சு விட்டோம்ல, இப்போ 4.5 அளவு, இப்போ 5, அதாவது 4.5 சுற்றளவு வந்து ஒரு 1/2 விட்டு 5 அளவுக்கு நான் இப்போ கட் பண்ணுறேன். முன் இறக்கம், அதாவது இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ முன் இறக்கம் வந்து இங்கேருந்து 2 இன்ச்சு, அதாவது அந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சு, அந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சு வந்து நான் சைடு வச்சு இந்த முன் இறக்கத்தை குறிச்சிக்கிறேன். இப்போ அர்க்காத் பண்ணிக்கிறேன். அர்க்காத் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எங்கெங்கே தையல் வரும், எந்தெந்த இடம் வந்து சென்டர் வரும் அப்படின்றது தெரியும். சுருக்கம் வரும். இதில் வந்து எனக்கு வந்து ஃபேண்ட்டோட அளவு வந்து 1 மீட்டர் 75 சென்டிமீட்டர் தான் இருந்தது. அதனால் அளவுகள் வந்து கம்மியாக தான் இருந்தது எனக்கு. அதனால் வந்து எனக்கு அளவுகள் வந்து சுருக்கம் கம்மியாக வரும். இது வந்து அதில் சைடில் மட்டும் பெல்ஸ் வேணும் அப்படின்னா சைடில் மட்டும் சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டி, அதாவது கீழே இப்போ இறக்கத்துக்கு நம்ம தைச்சோம். இப்போ வந்து மேலே இருக்கிற பட்டிக்கு தைக்கிறோம். அதாவது பட்டினா அப்புறம் மேல் பாட்டம் இருக்குல்ல, அந்த பாட்டம் அளவு வந்து இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இப்போ என்னுடைய ஃபேண்ட் அளவு வந்து அப்படியே போட்டுக்கிறேன். 4ஆக மடித்து போட்டேன். அதே போல் துணி கிளாத்தும் அந்த வெட்டி வச்சோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தில் 4 பார்ட்டு வர மாதிரி மடித்து போட்டுக்கணும். அதுவும் கார்னர் சைடு அதாவது கார்னர் சைடு நம்ம சைடும் ஆப்போசிட் வந்து வெட்டின பகுதி இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 2 பாட்டம் வரும். இல்லைனா 4 பக்கத்துக்குமே வந்து வெட்டு போட்டு அது தைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ரெடி அளவு சுற்றளவு 2 ஒட்டு வைக்கிற மாதிரி, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி வர அளவுக்கு மட்டும் தைச்சிக்கோங்க. ரெடி அளவாக பாருங்கள், நல்லா அழகாக வச்சு 4ஆக மடித்து மெஷர்மெண்ட் 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் விட்டால் தான் அந்த தையலுக்கு கரெக்டாக வரும். தையல் போடவும் மடித்து தைக்கிறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து நாடாவை வந்து அதே கிளாத்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அளவு வந்து குறிச்சிக்கோங்க. அளவு குறிச்சிக்கிட்டு கட் பண்ணி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து பாட்டமோட அளவுகள். நான் வந்து பேசுகிறது ஏதாவது தவறுதலாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்குங்க. இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக நான் திருத்திக்கிறேன் என்னைய நான். இப்போ வந்து அதை அர்க்காத் பண்ணி விடுறேன். ஏன்னா எந்த இடத்துல மடிப்பு வரணும், எந்த இடத்துல வந்து சுருக்கங்கள் வரணும் அப்படின்றதுக்காக எனக்கு வந்து தெரியணுன்றதுக்காக நான் மெஷர்மெண்ட்டில் நான் அர்க்காத் பண்ணி எப்பயுமே வைப்பேன்.
நீங்களும் அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.